வந்து தேர்வுக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் அம்மா வந்து சன் டிவியில் ஒரு தொலைக்காட்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நீ உள்ரூமில் உட்காந்து படிடா கண்ணா, அம்மா வந்து சீரியல் பார்க்குறேன், உன்னுடைய கவனச்சிதறல் வந்து அதிகமாகும் அப்படின்னு மகனையோ மகளையோ வீட்டுக்குள்ளே ஒரு அறைக்குள்ளே படிக்க சொல்லிவிட்டு அவங்க வெளியே ஹாலில் உட்காந்து டிவி பார்ப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு தனி அறையை கொடுத்துட்டோம், அவன் நல்ல முறையில் படிச்சிருவான் நம்ம நினைக்கிறோம். அங்கே தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம தவறு செய்கிறோம். மாணவர்கள் படிக்கணும்னு எதிர்பார்க்குறோம், அவங்களுக்கு நேரத்தை கொடுக்குறோம், அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அவங்க படிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வேறு ஏதோ பொழுதுபோக்கு தொடர்பாக நம்ம இயங்கும் போது பிள்ளைகளுடைய மனமும் அதை நாடும் அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். கண்டிப்பாக அதை நம்ம தியாகம் செஞ்சு தான் ஆகணும் இல்லையா? ஆனால் அது செய்கிறதில்ல. அப்படியே பக்கம் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது தன் தெருவில் தன்னோடு இணைந்து வாழக்கூடியவங்களுடைய மனநிலையை பற்றியோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பற்றியோ இப்போலாம் நம்ம கவலைப்படுறதில்ல.